விநாயகர் சதுர்த்திக்கு இன்றைக்கி நம்ம சாக்லேட் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அது மூடி போட்டுட்டு ஒரு பவுலில் 3/4 கப்பு வெல்லம் போட்டு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அதை வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சர்க்கரை பாகையும் போட்டு நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ பூரண கொழுக்கட்டையாக இப்படி மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம்.